அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு ஃபாரின் காயின்ஸ் ஒரு 20-21 காயின் இருக்கும். இதில் ஒரே ஒரு இது மட்டும் மெடல், மற்றதெல்லாம் காயினு. அந்த மெடலும் காயின் மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு மெடல், ஒரு நினைவு மெடல். பார்க்கலாம். பாகிஸ்தான் 25 பைசா 1987. எல்லாமே ஒரு 40 வருஷம் 38 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஓல்டு காயின்ஸ். 100 ருபீஸ் ஒரு காயினு. பிறையும் நட்சத்திரமும் இருக்கும். அரபு மொழியில் எழுதப்பட்டிருக்கும். இந்த பக்கம் 25 அப்படின்னு எழுதியிருக்கும். பாகிஸ்தான் மொழியில் பாகிஸ்தானி அதில் 25 எழுதியிருக்கும். இது பாகிஸ்தானோட சேர்ந்தது. பாகிஸ்தான் ஆர்மி ரைஃபிள் அசோசியேஷன் மெடல் 1000 ரூபா. இந்த எம்பளம் 2 சைடும் வாள் கைப்பிடியோட போரில் பயன்படுத்தக்கூடிய வாள். மேலே பிறையும் நட்சத்திரமும், சுற்றி ஒரு பெரிய ரிம்மு. அந்த பக்கம் ஒரு பள்ளிவாசல். 2 சைட்லேயும் இஸ்லாமிக் அரபி மொழிகள். இங்கேயும் பிறையும் நட்சத்திரமும் உண்டு 2 சைடும். இது 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். அதில் பங்கு பெற்றவர்களுக்கு 1950வது வருஷம் ஒரு அசோசியேஷனை உருவாக்கி அதனுடைய விழாவில், ஆனிவர்சரி விழாவில் இந்த மாதிரி ஒரு இது மஞ்சள்னு கோல்டு மாதிரி இருக்கும். இதை மாதிரி ஒரு பொக்கிஷமாக இதை அவங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. ஒரு 75 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. எம்பலம் ஆஃப் பாகிஸ்தான் ஆர்மி. பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இதுதான் எம்பலம். 2 சைடும் வாள்களுடன் நடுவில் பிறையும் நட்சத்திரத்தும் கூடிய ஒரு கொடி. அதில் இதான் பொறிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே வெரிஃபை பண்ணிட்டேன். டைம் ஆயிரும்னு வேறு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பொறுங்க. இதில் பாகிஸ்தான் ஆர்மி எம்பலம்னு அடிச்சிருக்கேன். மேலே அடிச்சுக்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி எம்பலம்னு 2 வாள்களும் ஒரு பிறையும் ஒரு நட்சத்திரமும் இருக்கா. இதில் பிறை இடது பக்கமாக இருக்கும். இதில் பிறை வலது பக்கமாக இருக்கும். இந்த பிறை 2ல் நீங்கள் வித்தியாசம் பார்க்கணும். இதுதான் பாகிஸ்தான் ஆர்மியினுடைய எம்பலம். இதுதான் இந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மெடலில் 2ஐயும் பார்த்துக்கோங்க. நான் எல்லாம் முதலே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். இது சம்மந்தம் ஒரு சின்ன கின்ஸ் வேறு எடுத்து வச்சுருக்கேன். எப்படியோ ஒரு தப்பித்தவரை எனக்கு ஒரு நினைவாக இந்த மெடல் கிடச்சிருக்கு. 14 ஆகஸ்ட் 1947 உள்ளது. இதில் ஹசரத் அபுபக்கர் அப்படின்னு இதில் எழுதியிருக்கு. அவர் யாருன்னா இஸ்லாமியர்களின் ஃபஸ்ட் கலீஃபா. இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள், ஃபஸ்ட் கலீஃபா. இந்த மெடல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ், ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. 13வது நூற்றாண்டு 1300வது வருஷத்தில் ஹிஜ்ரி ஆண்டில் இது ஹிஜ்ரி ஆண்டு 13வது நூற்றாண்டில் உள்ள ஒரு நினைவு மெடல். ரேர் அண்ட் வேல்யூபிள் கலெக்ஷன் இஸ் நியூமிஸ்மெட்டிக்ஸ் அண்ட் மெடல்ஸ்னு போட்டிருக்காங்க. அதில் நாணய சேகரிப்பாளர்களுக்கும் பதக்கங்கள் மெடல்கள் சேகரிப்பாளர்களுக்கும் இது ஒரு முக்கியமான கலெக்ஷனு. இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ஃபஸ்ட்டு கலிஃபா ஹஸ்ரத் அபுபக்கர்ன்ற பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம்.
ஒரு மசூதி பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம். 2 பக்கமே பிறையும் நட்சத்திரத்திலும் கூடிய 2 வாள்களுடன் கூடிய ஒரு பாகிஸ்தான் ஆர்மி ரைஃபிள் அசோசியேஷன் மெடல். வேணுங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தாய்லாந்து 10 பாத். இந்த கோயிலுக்கு பேர் அருண் டெம்பிள், பாங்காங் இந்த கோயிலுக்கு பேர். இந்த பக்கம் இந்த மன்னர் இருப்பார், இவருக்கு பேர் பூமிபால் அதுல்யா தேஜ். இவருக்கு பேர் பை மெட்டாலிக், நடுவில் வந்து கோல்டன் கலரு, சுற்றி வந்து காப்பர் நிக்கல் அல்லது கியூப்ரோ நிக்கல் மெடலு. ஒரு அற்புதமான ஒரு நாணயம். 1986 to 2008 உள்ளது. வெறும் 100 ரூபா தான். அதேமாரி தான் இதுவும் 100 ரூபா தான். இது வந்து அது 10 பாத்து. அங்கே வந்து கரன்சிக்கு பேர் பாத்து. 10 பாத்து 100 ரூபா. இது 5 பாத்து 500 ரூபா. கிங் ராமா 2 1979 உள்ளது. ஓல்டு, வெரி வெரி ஓல்டு ரேர் காயின். கருடா இந்த பறந்துக்கிட்டு இருக்காரா கருடா, 2 கைகளை விரித்து. இது வந்து 5. தாய்லாந்து உலகத்திலே தாய்ங்கிற பேரை முதல்ல குறிக்கக்கூடிய ஒரே நாடு இந்த ஒரு நாடு தான், தாய்லாந்து. இதனோட வேல்யூபிள் வந்து 35 அமெரிக்கன் டாலர். 2400 2600 ரூபா இதனுடைய வேல்யூபிள் வந்து வலைத்தளத்தில். 2600 ரூபாய்க்கு நான் ஒரு 600 போடலை, வெறும் 500 மட்டும் போட்டிருக்கேன். திக்னஸான காயின், பெரிய காயின். தாய்லாந்தில் உள்ள 10 பாத்து 5 பாத்து பார்த்துட்டோம். இது 2 பாத், வெறும் 50 ரூபா தான். இதில் எல்லா நாணயத்துலையுமே மன்னர் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். 2 பாத்து வெறும் 50 ரூபா தான். 1 பாத் 100 ரூபா. 2 பாத் 50 ரூபா, 1 பாத் 100 ரூபா. இது ஓல்டு காயின், 1962 உள்ளது. இந்த மன்னர் வேறு, அந்த மன்னர் வேறு. அதுக்கடுத்து அதே தாய்லாந்தில் 1 பாத்லேயே ஒரு கமாமினிட்டி காயின்ஸ், கிங் ராமா 9th 1996 உள்ளது. ஒரு 200 ரூபா. இது ஒரு கமாமினிட்டி. எல்லாத்துலேயுமே மன்னர் வந்து தாய்லாந்தில் வந்து ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு தான் இருப்பார். வேணும்னா பாருங்கள், ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்காரா, இதில் 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 மட்டும் நேராக இருப்பார். ஓல்டு காயின். இதுவும் கமாமினிட்டி காயின். 2 சைடும் யானை நிற்கும். ஃபீச்சர்ஸ் த ராயல் எம்பலம் ஆஃப் த கோல்டன் ஜூப்ளி செர்மோனி. செர்மோனிங்கிறது வந்து ஒரு அலங்கார அணிவகுப்பு. செர்மோனிங்கிறதுக்கு பேர் அலங்கார அணிவகுப்பு. அதோட நினைவு நாணயம் இது 2 எலிஃபெண்ட்ஸ். செர்மோனி வித் 2 எலிஃபெண்ட்ஸ். இதனுடைய வலைத்தளத்து ரேட் வந்து 19.53, $20, அதாவது 1600 ரூபா ஆகும். வெரி ரேர் கமாமினிட்டி காயின்ஸ். நான் எவ்வளோ போட்டிருக்கேன்? வெறும் 200 ரூபா போட்டிருக்கேன். சூப்பர். எகிப்த் 1 பிஸ்தர். இது உள்ள பிரமிடு, எகிப்து பிரமிடு. வெறும் 100 ரூபா தான் போட்டிருக்கேன். எகிப்திலே 5 பிஸ்தர்ஸ். இது 200 ரூபா. 1984 ஓல்டு. இதுவும் 1984. இது பின்னால் எந்த விதமான எழுத்துக்களும் இல்லாமல் பிரமிடு மட்டும் இருக்கும். ஹங்கேரி 10 ஃபாரின்ட். ஹங்கேரி நாட்டு பெரிய நாணயம் 200 ரூபா. 1971 உள்ளது. எல்லாமே ஓல்டு. இது புதுசு 2006 1 ரேண்ட். வெறும் 70 ரூபா தான். சவுத் ஆஃப்ரிக்கா. இது ஒரு முக்கியமான நாணயம், பட்டர்ஃப்ளை, பிலிப்பைன்ஸ். என் கலெக்ஷனில் இது வரைக்கும் பட்டர்ஃப்ளை நாணயம் இது ஒன்று தான் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் என்கிட்ட பட்டர்ஃப்ளை நாணயம் கலெக்ஷன்லேயே இல்லை. ஸோ அந்த ஒன்று வெரி ரேர். $12 இதனுடைய விலை வந்து 960 ரூபா வரும். நான் போட்டிருக்கிறது 400 ரூபா விட்ருக்கேன். 1990 உள்ளது. 35 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. 25 சென்டிமோஸ் அப்படின்னு சொல்லி 35 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. பிலிப்பைன்ஸ் 1990 பட்டர்ஃப்ளை காயின். வெறு அற்புதமான ஒரு காயின். மொராக்கோ 2002 வெறும் 80 ரூபா தான். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே காமிச்சிட்டு வரேன். இவர் வந்து மன்னர், போர்ட்ரேட் ஆஃப் கிங் முகமது 6th, மொராக்கோ நாட்டு மன்னர். இது வந்து
250 ஃபைல்ஸு மேலே நான் எழுத வேண்டாம், கீழே பெருசாக போட்டிருக்கு பேங்க் ஆஃப் ஏமன் அப்படின்னு. 1981 உள்ளது 300 ரூபா, பெரிய நாணயம், 11.2 கிராம், 31 mm சைஸ். இது நல்ல பெரிய நாணயம், அதான் பெரிய ஃபோல்டரை வச்சுருக்கேன். 1981 இதில் போட்டிருக்கோம் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஏமன். மக்கள் புரட்சி செஞ்சக்கூடிய ஒரு நினைவு நாணயம். இது கமாமரேட்டிவ் காயின்ஸ் 300 ரூபா. பக்ரைன் 100 ஃபீல்ஸ் ஒரு 100 ரூபா தான். 1995 உள்ளது. சிங்கப்பூர் $1 1995 உள்ளது ஒரு 80 ரூபா தான். சிங்கப்பூர் $1 வெறும் 80 ரூபா தான். சூப்பர் கண்டிஷனான நாணயம். அது சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்காவில் 3 மான்கள் வரிசைக்காக இருக்கும். 1 2 3, அதான் 3 ஆண்டிலோப்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். 1996 உள்ளது. ஒரு 100 ரூபா தான் போட்டிருக்கீங்க. அது வெரி ரேர் காயின். அது மாதிரி கிரீஸ் 10 ட்ராச்மா அப்படிங்கிறது. போர்ட்ரியட் ஆஃப் டெமோக்ரட்டிஸ், இவர் பேர் டெமோக்ரட்டிஸ். டெமோக்ரட்டினாலே ஒரு புரட்சிகரமான ஒரு வார்த்தை தான். அது 1978 ஃபெடரேஷன், ஆர்கனைசேஷன், அசோசியேஷன், டெமோக்ரேஷன், லிபரேஷன், இது எல்லாமே உங்களுக்கு அந்த சுதந்திரம் சம்மந்தப்பட்ட, விடுதலை சம்மந்தப்பட்ட வார்த்தைகள். 500 ருபீஸு. இதோட ரேட் 1081 ரூபா. நான் 500 ரூபா விட்ருக்கேன். இது ஒரு டெமோக்ரட்டிஸுங்கிற அவருடைய நினைவு நாணயம், ஒரு கமாமரேட்டிவ்ஸ். கிரீஸ் நாட்டு மன்னர் அவர். அதுக்கடுத்து ஒரு பெரிய நாணயம் ஐரிஷ். இதை பார்த்து தான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படிங்கிறது மாதிரி இதை பார்த்து தான் விமானத்தையே படைச்சிருப்பான் போல இருக்குது. ஒரு விமானம் மாதிரியே 50 பென்ஸா அல்லது பெஸ்தரிஸ் தான் பார்ப்போம். ஐரிஸ் 50 பென்ஸ். 1983 உள்ளது. பெரிய நாணயம். $15 இதனோட ரேட்டு. $15 1200 ரூபா வரும் இதனோட ரேட்டு. நம்ம கொடுக்குறது வெறும் 300 ரூபா தான், 350 ரூபா தான் கொடுக்குறோம். வெயிட்டான காயின். அதுக்கு அடுத்து ஒரு 10 பெஸ்தரிஸ். இது எகிப்து 1967 உள்ள ஓல்டு காயின். வெரி 59 வருஷம் ஆகுது. 200 ரூபா தான். கழுகு படம் போட்டது. ஒரு 21 நாணயம் உங்களுக்கு பதிவில் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அது மட்டும் வாங்கினா போதும். மொத்தமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த 21 அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதில் டிஸ்கவுண்ட் உண்டு, ஷிப்பிங் ஃப்ரீ, அதுபோக அமௌண்ட்லேயும் டிஸ்கவுண்ட் உண்டு. ஆனால் ஏதாவது 1 2 இது மட்டும் குறிப்பிட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் போட்டிருக்கிற ரேட்டை நீங்கள் கொடுக்கணும். இல்லைன்னா நான் அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு தருவேன். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.